லோ பட்ஜெட் சுதா காசுன்னு சுதார் பேசுகிறேன். நிறைய கஸ்டமர் கால் பண்ணி ஃபோர்டில் வந்து வண்டி கேட்டிருந்தீங்க. ஃபோர்டு பிகோ வந்து வண்டி கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே கஸ்டமர் கேட்குறாங்கன்றதுக்காகவே கஸ்டமர்கிட்ட பேசி இது கொண்டு வந்துருங்க சார் வண்டி. வண்டியோட அவுட்டர் லுக் பாருங்கள், சில்வர் கலரு, தெளிவான வண்டி. வண்டி எடுத்து எந்த வேலையும் செய்யணும்னு அவசியமே இருக்காது. அவ்வளோ தெளிவான வண்டி. வண்டி எடுத்தால் ஒரு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் லைவ் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி வண்டி வந்து குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். 2010 மாடல், செகண்ட் ஓனர், டைட்டானியம். அதாவது ஏசி, பவர் ஸ்டேரிங், 4மே பவர் விண்டோ, 4 பவர் விண்டோ, ஏபிஎஸ், ஏர் பேக் எல்லாம் வரக்கூடிய வண்டி. வண்டி வந்து தெளிவான வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும்தான் சார் லைவ் பண்ணணும் இந்த வண்டியில். இந்த வண்டி பாருங்கள், நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்கன்னு கொண்டு வந்தேன். ஃப்ரண்ட் 2 டயருமே பாருங்கள், நியூ பிராண்டு. ஃப்ரண்ட் 2 டயரும் புது டயர் போட்டிருக்காங்க. பேக் ரெண்டுமே ஆவரேஜாக ஒரு 60% இருக்குது. இன்றைக்கி வண்டி எடுத்தோம்னா அப்படியே எஃப்சி காட்டிட்டு எவ்வளோ லாங் வேணாலும் போகலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியான வண்டி தான் இது. வண்டி பாருங்கள், ஏசி பக்கா கண்டிஷன் இருக்குது. ஏசி வந்து பக்கா கண்டிஷன் இருக்குது. டச் ஸ்க்ரீன் செட்டெல்லாம் போட்டிருக்காங்க கஸ்டமரு. வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், அவுட்டர் லுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். வண்டி வந்து ஒரு சில்வர் கலரு, செகண்ட் ஓனரில் இருக்குது. செகண்ட் ஓனர் கண்டிஷன் சார். நிறைய கஸ்டமர் வந்து கால் பண்ணி பிகோ இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே பிகோ கொண்டு வந்துடும் பாருங்க. இதில் 4மே பவர் விண்டோ தான் வரும். 4 பவர் விண்டோ வரும். வண்டி பாருங்க, தெளிவான வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, ஏபிஎஸ், ஏர் பேக் வரும். ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஆடியோ பிளேயர் ஒர்க்கிங்கு. சீட்டெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வண்டி எடுத்து ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு எஃப்சி இன்சூரன்ஸு லைவ் பண்ணணும் சார். இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் லைவ் பண்ணணும். வண்டி பாருங்கள், சுத்தமாக இருக்கு. வண்டியில் வேலைன்னு எதுவுமே கிடையாது. கஸ்டமர் எடுத்தால் அப்படியே ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு கொண்டு போகலாம். அந்த அளவுக்கு தெளிவான வண்டி தான். வண்டியில் பாருங்கள், ஒரு டென்ட்டோ கிராச்சஸோ எதுவுமே இல்லாத வண்டி. ஒரு 5 பேர் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். மைலேஜ் எல்லாம் பாருங்கள், சாலிடராக 22, 23 கிடைக்கும் நமக்கு மைலேஜ் எல்லாம். இது ஒரு டீசல் வேரியண்ட்டு. இது ஒரு டீசல் வேரியண்ட் வண்டி சார். வண்டி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வண்டி வந்து ஒரு கஸ்டமர் தான். இது கஸ்டமரே கொண்டு வந்து விட்ருக்காரு. 2 டயர் புது டயர் போட்டிருக்காரு. 2 டயர் வந்து ஒரு 60-70 காசு கண்டிஷன் இருக்குது. வண்டி வந்து நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது. ஏசி பக்காவாக இருக்கும். இன்ஜின் நாய்ஸ் பக்காவாக இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங் வண்டி. வண்டி பாருங்க, TN02AL 8949 வண்டி நம்பர் 8949. வண்டி நம்பரும் நல்லா இருக்கும். வண்டியில் பாருங்கள், எந்த வேலையுமே கிடையாது. வண்டி எடுத்து ஒரு லோ பட்ஜெட்டில் வண்டி எடுத்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடிய வண்டி. நிறைய கஸ்டமர் லோ பட்ஜெட்டில் ஃபோர்டு பிகோ கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். இதில் பார்த்தோம்னா மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வரும் சார். மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஏசி பக்கா ஒர்க்கிங்கு. இன்ஜின் நாய்ஸ் சுத்தமாக இருக்குது. இன்ஜின் நாய்ஸ் சுத்தமாக இருக்கும். வண்டி பாருங்கள், இவ்வளோ தெளிவாக இருக்கும். டச் ஸ்க்ரீன் செட்டு இருக்குது பாருங்கள். ஏர் பேக் காட்டுப்பா. ஸ்டேரிங்கில் ஒரு ஏர் பேக்கு, சைடில் ஒரு ஏர் பேக் வரும் சார். அலாய் வீல் 4மே அலாய் வீல் தான் வரும் இந்த வண்டியில். 4 வீலுமே அலாய் வீல் வரும் பாருங்கள். வண்டி பண்ண வண்டி இது. ஃபுல் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. வண்டியில் ஒரே மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணாடி கிராக் சார். ஃப்ரண்ட்டு கண்ணாடி கிராக் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு கண்ணாடி மட்டும் கிராக். இப்போ தான் லைட்டாக கிராக் விட்ருக்கு. வண்டி பாருங்கள், தெளிவான வண்டி. ஹெட்லைட் பூமெல்லாம் புதுசு போட்டிருக்காங்க சார். 2மே புது லைட்டு. வண்டி வந்து எஃப்சிக்காக எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளத்தினால வண்டி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு பிகோ சார். ஃபோர்டு பிகோ 2010 டைட்டானியம் வேரியண்ட். டைட்டானியம்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கி, ஏபிஎஸ், ஏர் பேக் எல்லாமே வரக்கூடிய வண்டி. பேக் வைப்பர்லேருந்து அலாய் வீல்லேருந்து எல்லாமே வரும் சார். வண்டி வந்து ஒரு தெளிவான வண்டி. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,30,000 கேட்டிருக்காரு. வண்டி வந்து தெளிவாக இருக்குது. அவ்வளோ போகாதுன்னு சொல்லி அவர்கிட்ட பேசி 1,400,000 ரூபாய் கொடுத்துடலான்னு சொல்லிக்கிறார் சார். அது கூட ஃபிக்ஸட் கிடையாது. கிட்ட வாங்க, ஒரு சின்ன நெகஷியபிள் இந்த வண்டி முடிச்சு கொடுத்துடலாம். அதுக்கு முன்னே நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம், ஆற்காடு. ஆற்காட்லேருந்து சோளிங்கருக்கு போகிற வழியில் ஜம்புகுளம் கூட்டரசு நம்ம லொக்கேஷன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க. தெளிவான வண்டிங்க மிக மிக குறைஞ்ச விலையில் சுதா கார்ஸ் கொடுத்துட்ருக்கு. நீங்களே பாருங்கள், சோல்டு வீடியோவிலேயே எல்லா வண்டிக்கும் ரேட்டுங்கெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இது எந்த வண்டி எவ்வளோ ரேட்டு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு. இந்த வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க. இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. வண்டி வந்து தெளிவாக இருக்குது. இன்றைக்கி எடுத்து ஒரு 500 கிலோமீட்டர் போனோம்னாலும் தைரியமாக போகலாம். அந்தளவுக்கு தெளிவான இன்ஜின் தான்.
ஏசி எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. டயர் பாயிண்ட் எல்லாமே நியூ பிராண்ட் மாதிரியே போட்டிருக்காரு கஸ்டமரு. வண்டி வந்து தெளிவான வண்டி. வண்டி எடுத்தோம்னா அப்படியே ஒரு ரூ. 11,000 செலவு பண்ணி எஃப்சி இன்சூரன்ஸு, நேம் ட்ரான்ஸ்ஃபர் முதல் கொண்டு வந்து பண்ணிக்கலாம் சார். இது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. மைலேஜ் எல்லாம் பார்த்தோம்னா டீசல் வேரியண்ட்ல நமக்கு ஒரு 22 சாலிடரா கிடைக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு முழு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.